தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் PM ஸ்ரீ திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதில். தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. தேர்தல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசனை என தகவல். சென்னை திருவான்மியூரில் நடந்த இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. இஸ்லாமியர்களை காக்கும் அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருவதாக பேச்சு. தமிழகத்தின் அனுமதியின்றி எந்த கொம்பனாலும் மேகதாது அணையை கட்ட முடியாது. சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உறுதி. செந்தில் பாலாஜி அமைச்சராகவே தொடர்வார் என உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதம். மனு தொடர்பாக வாதங்களை முன்வைத்துவிட்டு பதிலளிக்க உத்தரவிடவில்லை என்ற செந்தில் பாலாஜி தரப்பின் வாதத்தை ஏற்க முடியாது என நீதிபதிகள் கண்டிப்பு. நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் சம்பளம் 24% உயர்வு. 1 லட்சம் ரூபாய் பெறும் எம்பிக்கள் இனி 1,24,000 ரூபாயை ஊதியமாக பெறுவார்கள் என அறிவிப்பு. சென்னையில் யூடியூபர் சவுக் சங்கர் வீட்டில் மலம் கழிவுநீரை ஊற்றி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. சிலரது தூண்டுதலின் பேரில் தனது வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சவுக் சங்கர் குற்றச்சாட்டு. கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வழக்கை CBCIDக்கு மாற்றி DGP சங்கர் ஜிவால் உத்தரவு. சவுக் சங்கர் வீட்டில் தூய்மை பணியாளர்கள் போர்வையில் குண்டர்படை தாக்குதல் நடத்தியதற்கு EPS கண்டனம். பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திமுக ஆட்சியின் ஊழல், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து பேசுவோர் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு அண்ணாமலை கண்டனம். ஆட்சியாளர்களின் அராஜக போக்கு தொடர்வது நல்லதல்ல என்றும் காட்டம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தூக்கத்தில் கூட அமைச்சர் சேகர் பாபுவின் ஞாபகம்தான். அமைச்சர் ஏவாவேலு விமர்சனம். சென்னையில் 28ஆம் தேதி நடைபெறும் தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம். 234 தொகுதிகளிலும் உள்ள பிரதான பிரச்சனைகளை கண்டறிந்து வருமாறு தவிக தொண்டர்களுக்கு விஜய் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 2025, 2026 நிதியாண்டிற்கு 5258 கோடி ரூபாய் அளவுக்கு பட்ஜெட். திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு ஒப்புதல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் 8215 ரூபாய்க்கும் 1 சவரன் 65,720 ரூபாய்க்கும் விற்பனை. IPL லீக் போட்டியில் லக்னோ அணியை 1 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி திரில் வெற்றி. தோல்வியின் விளிம்பிலிருந்து அதிரடி ஆட்டத்தால் டெல்லி அணியை மீட்ட அசுதோஷ் சர்மா. IPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்றைய லீக் போட்டியில் குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகள் பல பரீட்சை. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டி. துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகர மேயர் கைது செய்யப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. 6வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்த முடிவு.
தமிழகத்தில் அனைத்து கட்சி எம்பிக்களையும் அழைத்து பிரதமரை சந்திக்க உள்ளதாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் தகவல். நமது உரிமைகளை நம்போல் பாதிக்கப்படும் மாநிலங்களின் உரிமைகளை மீட்டெடுத்திட நியாயமான தொகுதி மறுசீரமைப்பை பெற்றிட தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளின் எம்பிக்களை எல்லாம் அழைத்துச் சென்று மாண்புமிகு பிரதமர்களை சந்திக்க இருக்கிறோம். தாமிரபரணி கருமேனியாறு திட்டத்தை நிறுத்தியது யார் என சட்டப்பேரவையில் காரசார விவாதம். அதிமுக நிறுத்தியதாக அமைச்சர் துரைமுருகன் கூறிய குற்றச்சாட்டுக்கு இபிஎஸ் மறுப்பு. அப்படியென்றால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நிறுத்தினாரா என பேரவையில் அமைச்சர் கேள்வி. நாகர்கோவிலில் ஹோட்டலில் வாங்கிய மந்தி பிரியாணியை சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 17 பேருக்கு உடல்நலம் பாதிப்பு. சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் சோதனை செய்து பொருட்களை ஆய்வுக்கு அனுப்பிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள். சிவகங்கை அருகே யூடியூப் பார்த்து நாட்டு வெடிகுண்டு தயாரித்த இளைஞர் கைது. 4 நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றிய போலீசார். மேலும் 3 பேருக்கு வலைவீச்சு. திருவள்ளூர் மாவட்டம் அனுப்பம்பட்டு அருகே ஓடும் ரயிலிலிருந்து தூக்கி வீசப்பட்ட பையில் கிடந்த 10 கிலோ கஞ்சா. 2 பைகளுடன் தப்பியோடிய கும்பலை தீவிரமாக தேடி வரும் போலீசார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் வனசரக அலுவலகத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை. கணக்கில் வராத 3,10,000 ரூபாய் பறிமுதல். மதுரை மாநகர் பிபிகுளம் உழவர் சந்தை அருகே பழக்கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. சாயம் ஏற்றப்பட்ட 1200 கிலோ தர்பூசணி பழங்கள் பறிமுதல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தனியார் கல்லூரி பேருந்தை மதுபோதையில் ஓட்டி சென்ற மாணவர்கள். அறந்தாங்கியில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பியோடிய நிலையில் ஜிபிஎஸ் உதவியுடன் மீட்பு. சிவகாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 40க்கும் மேற்பட்ட தூய்மை பணி வாகனங்கள் வெட்ட வெளியில் நீண்ட காலமாக பயனற்று நிறுத்தி வைப்பு. மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை. மதுரை மாநகரில் வண்டியூர் கண்மாய் பகுதியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கட்டுமான பணிகளுக்கு தடை கோரிய வழக்கு. மனுவை தள்ளுபடி செய்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. கோவை ரயில் நிலையத்தில் 31 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 62 கிலோ கஞ்சா பறிமுதல். ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த ஒடிசாவைச் சேர்ந்த 6 பேர் அதிரடியாக கைது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அருகே மீனவர்களுக்கு மானிய விலைக்கு வழங்கப்பட்ட மண்ணெண்ணெயை கள்ளச்சந்தையில் விற்க முயற்சி. 1890 லிட்டர் மண்ணெண்ணெயை மீட்டு மினி லாரி ஓட்டுநரை கைது செய்த கடலோர பாதுகாப்பு குழும போலீசார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு பேருந்தை நடுரோட்டில் நிறுத்தி ஓட்டுநர் வாக்குவாதம். சொத்து பிரச்சனை தொடர்பாக கையில் அரிவாளுடன் தகராறில் ஈடுபட்ட வீடியோ வைரல். நெல்லை பேட்டை ரயில் நிலையத்தில் 15க்கும் மேற்பட்ட ஐடிஐ மாணவர்கள் ஒரு மாணவனை சுற்றி வளைத்து தாக்குதல் தொடர்பாக நெல்லை சந்திப்பு இருப்பு பாதை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென குறுக்கே ஓடிய நாயால் விபத்து. ஒன்றன் பின் ஒன்றாக மோதிய வாகனங்கள். கார் ஒன்று அப்பளம் போல் நொறுங்கியதில் 5 பேர் படுகாயம்.
சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் தவிக நிர்வாகி மீது வீடு புகுந்து கொலை வெறி தாக்குதல். ஆசிட் ஊற்றி கொல்ல முயன்ற 4 பேர் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கீழாத்தூர் நாடியம்மன் கோயிலில் விமரிசையாக நடந்த குளவெட்டு திருவிழா. மத வேறுபாடின்றி குளத்து மண்ணை மடியில் ஏந்தி பெண்கள் வேண்டுதல். கடவுள்கள் சரியாக தான் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் தான் சரியாக இல்லை. திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் கருத்து. டெல்லியிலிருந்து சிம்லா சென்ற விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு. அவசரகால எந்திரங்களை இயக்கி விமானிகள் சாமர்த்தியமாக விமானத்தை தர இறக்கியதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி தம்பதியின் விவாகரத்து மனு மீது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணை. நேரில் ஆஜரான பின் ஒரே காரில் புறப்பட்டு சென்ற ஜி.வி. பிரகாஷ் மற்றும் சைந்தவி. கீழடி அருங்காட்சியகத்தை ஆர்வமுடன் பார்வையிட்ட நடிகர் வடிவேலு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் குறித்து தொல்லியல் துறையினரிடம் கேட்டறிந்தார். உலக புகழ்பெற்ற கோல்ஃப் விளையாட்டு வீரரான டைகர் வுட்ஸ் அமெரிக்க அதிபர் டிரம்பின் முன்னாள் மருமகளான வனேசா டிரம்பை காதலிப்பதை உறுதிப்படுத்தினார். நீ என் பக்கத்தில் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என வனேசாவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து பதிவு. சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 28ஆம் தேதி சென்னை பெங்களூரு அணிகள் மோதும் IPL போட்டி. டிக்கெட் விற்பனை இன்று காலை 10:15 மணிக்கு தொடங்கும் என அறிவிப்பு. டிக்கெட் விலை 1700 ரூபாய் முதல் 7500 ரூபாய் வரை நிர்ணயம்.